இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். இப்போ நம்ம பவுனம்மா வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் இதோ சொப்பி கிடக்குதுங்க தூதுவளையுடைய விதை. இப்போ இதை நம்மளுக்காக பறிப்பாங்க பவுனம்மா. பாருங்கள், இதுதான் பக்கத்தில் இருக்கிறது காய், சரிங்களா? இது பழம். இந்த பழத்தை பக்குவப்படுத்தி இதுக்குள்ளே விதைகள் பார்த்திங்கன்னா 30-40 விதைகள் இருக்குங்க, சரிங்களா? அந்த விதைகளை எல்லாம் பக்குவப்படுத்தி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் வருடக்கணக்கில் வைத்து பயன்படுத்துகிற மாதிரி மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். அது மாற்றின உடனே கூட நம்ம அனுப்பிச்சிக்கலாம், சரிங்களா? இதில் இன்னி தலைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதோ அது மட்டும் இல்லை, இன்னி பவுனம்மா வளர்த்துருக்கக்கூடியது பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. எலுமிச்சை, முள்ளுக்கத்திரி, கொள்ளோட வைத்து கிடையக்கூடிய கீரை, சரிங்களா? இதோ இந்த பக்கம் கற்பூரவள்ளி, அந்த பக்கமும் அந்த கொள்ளுக்கீரை, பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரண்டை, ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள் அந்த செடியில். அதை காட்டி விடுமா தோட்டு. இப்போ பவுனம்மா காட்டுறது பாருங்கள், இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்டு. இப்போ அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு தான் நம்ம சொல்கிறது இன்றைய கார்ப்பரேட் குளிர்பானங்களுக்கு சவால் விடுற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இத்தனை. இப்போ அடுத்த மகசூலுக்கு போகலாம். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அது இப்போ வரமிளகாயாக மாறி இருக்குங்க. இதோ பவுனம்மா பச்சை மிளகாயும் இருக்குது, வரமிளகாயும் இருக்குது, ரெண்டுமே கொடுங்குவாங்க. ஒரு நிமிஷம் காட்டுமா, நேயர்கள் பார்க்கட்டும். சாதாரண கேரி கவருங்க, இதோ கீழே பார்த்தா தெரியுது, கொடுங்கம்மா. இப்போது 2 பச்சை மிளகாய் அந்த பக்கம் இருக்கிறது, 2 வரமிளகா, இப்போ 3 பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் பிடுங்குவாங்க. இதோ பிடிங்கிருமா. இப்போ நம்மளுக்கு மகசூலுக்கு வந்தாச்சு. இப்போது இது கூடயே சொப்பி கிடக்கக்கூடிய சுக்குட்டிக்கு பழம். இதோ இந்த செடியிலையும் சரி, அந்த செடியிலையும் சரி சொப்பி கிடக்குது. சுக்குட்டிக்கீரை கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு சரியாக தெரிலனால நானும் பிடுங்குறேன், அம்மாவும் அந்த இதில் இருக்கிறது பிடுங்குவாங்க பாருங்கள். அந்த பக்கம் செடியில் இருக்கிறது பிடுங்குமா, அங்கே இருக்கு பாருமா. அது இதோ நான் இதில் உங்களுக்கு க்ளோஸில் பழத்தை காட்டுறேன். அம்மா அந்த பக்கம் பழங்கள் இது பிடுங்குவாங்க. இதுதான் அந்த பழம், சுக்கிட்டி பழம். வாயில் வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, சரிங்களா? இதோ அந்த காய் எவ்வளோ வேணால் சொப்பி கிடக்குதுன்னு பாருங்கள், சின்ன செடியில், ஓகேங்களா? இதோ இதில் பாருங்கள் பெரிய செடி, நம்ம சொல்கிற ஹரிஜாண்டல் ஃபார்மிங்கில் விளைஞ்சது. இதோ இங்கே இருக்குது, தெரியுது இல்லைங்களா? இதோ பார்த்துங்க, இந்த மாதிரி இந்த செடியில் பூரா சொப்பி கிடந்தது இப்போ பவுனம்மா பிடுங்கியிருக்காங்க. நீ பாருங்கள் விடுவிட்டு கீழே ஒன்று இருக்குது. ஓகே, ஹரிஜாண்டல் ஃபார்மிங் பார்த்துக்குங்க எந்த மெத்தடு அப்படின்னு. ஹரிஜாண்டல் ஃபார்மிங் உங்களுக்கு தெரியுது, ஓகேங்களா? இதோ இப்போது பவுனம்மா வைத்து இருக்கக்கூடியது இந்த சுக்குட்டி பழம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மணத்தக்காளி. ஒரு ஆளுக்கு காலை வேளையில் போதுமானது. வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, வாய் புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் ஆறுறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுங்க. இதெல்லாம் எப்படி மருந்தாக பயன்படுன்னு கேட்டிங்க அப்படின்னா, துளி அளவும் கூட நம்ம ரசாயனமே இல்லாமல், ஓகேங்களா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோ நேச்சர் கம்போஸ்ட். இது இந்த மாதிரி கம்போஸ்ட் வளர்த்து இதிலிருந்து எடுத்து உரங்களை இதுகளுக்கு போட்டு, சரிங்களா, எல்லாத்தையும் வளர்த்துறதுனால 100% எங்களுடையது மருந்து, உணவே மருந்து. அதற்கு பவுனம்மா எப்படி வளர்த்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்தை 0 ரூபீஸ் செலவில் எப்படி வளர்த்துனாங்க, ஒவ்வொரு செடியும் வளர்த்தியில் என்னென்ன டிப்ஸுகளை கடைபிடிச்சாங்கங்கிறத அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறோம். ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருங்கிற சேனல்லையும் சரி, ஜெம்சிங்கிற சேனல்லையும் சரி, ஏன் பவுன் ஃபுட்ஸ்லேயும் கூட இதை பகிர்ந்துக்கிறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க தவறாமல் இந்த காணொலியை மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணிங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இதோ நிறையா இருக்குது. ஃபைனலாக வாங்க, பவுனம்மா ஒரு இது காட்டுவாங்க பாருங்கள். ஃபைனல் டச்சு கொடுத்துட்டு முள்ளு கத்திரிக்காய் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். சொப்பி கிடக்குது, அதை கீழே வச்சுருங்க. இதோ இதை காட்டுமா,
ஒன்றா விளக்காட்டு. இங்கே ஒன்று, கீழே ஒன்று, இதோ இந்த பக்கம் சோப்பி கிடக்கு பாருங்கள். இயற்கையின் கொடை. ஆரோக்கியமாக பெண்கள் இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து நீங்கி வாழ, சரிங்களா, மாதவிடாய் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளிலிருந்து நீங்கி வாழ இந்த முள்ளு கத்திரிக்காய் உதவும். அயன் ஃபோலிக் அந்த அளவுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஏதோ இங்கே பாருங்கள் ஒரு சொப்பி கிடக்கிற கீரை, தண்டங்கீரை. இவ்வளோ பெரிய கீரை பார்த்துருக்கீங்களா? சாதாரண சின்ன சைஸில் வர்றது. நம்ம நேச்சர் கம்போஸ்ட் போட்டனால இப்போ பவுனம்மா பக்கத்தில் நிற்பாங்க பாருங்கள், அந்த கீரை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? சாதாரணமாக க்ளோஸ் காட்டியில் நம்ம ஏதோ ஜூம் பண்ண மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு. பவுனம்மா வளர்த்திக்கு அதையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 3.5 அடிக்கு பக்கம் இருக்குது அந்த கீரை செடி. ஓகேங்களா? பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய எலுமிச்சையும் கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த எலுமிச்சை நம்மளுக்கு டீ, இந்த தலைகளை இதை காட்டுமா, இந்த எலுமிச்சம் தலை இருக்குது பார்த்தீங்களா, கொழுந்து தலைகளாக இருக்கக்கூடிய எலுமிச்சம் தலையை நம்ம பறித்து டீ போட முடியும். அது எப்படிங்கிற நிகழ்ச்சி சொல்லித்தரேன், சரிங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, சக்தி சுவை நிறைந்த மாதிரி. இதோ அடுத்தது நம்ம நிலக்கடலை தோட்டத்தில், இதோ இதை அப்படியே காட்டுமா, நிலக்கடலை பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. தண்ணி ஊற்றி அரிக்கப்பட்டிருக்குதுங்க. நாங்கள் காட்டுறதுக்காகவெல்லாம் பறிக்கலை, ஓகேங்களா? நிலக்கடலை மகசூலுக்கு வந்தாச்சு. இன்னொரு வாரத்தில் நம்ம பிடுங்கிடலாம் நம்ம தோட்டத்தில் நிலக்கடலை. எப்படி இருந்தாலும் ஒரு 100 கிராம் கிடைக்கும் நிலக்கடலை நம்மளுக்கு. சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தது தானுங்க, நம்ம வீட்டில் இருந்துட்டு எடுத்து போட்டதில், சரிங்களா? அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. கீழே பிரண்டையை காட்டுவாங்க பாருங்கள் பவுனம்மா. அடுத்து அதுக்குள்ளே பவுனம்மாவுக்கு முள் குத்திடுச்சு. இதோ அடுத்து பிரண்டை இப்படி வந்துடுமா, இந்த பக்கம் பிரண்டையை பாருங்கள், டிஷ்ஷோட மிங்கிலாகி இருக்குது. ஓகேங்களா? எப்படி சோப்பி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது கூடையே சாணி புட்டாந்தலை உள்ளே இருக்குது, சரிங்களா? நம்ம முந்தைய நிகழ்ச்சியிலையும் கூட சொல்லியிருக்கிறோம். இதோ சாணி பூட்டான் தலை உள்ளே இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். வெட்டுக்காயங்கள், செராய்ப்பு காயங்களுக்கு நம்ம மருந்தாக பயன்படுத்தக்கூடியது, சரிங்களா? இதோ சின்ன கேரி பேக்குகளும் இந்த மாதிரி இக்கிற அளவுக்கு நம்ம செடி வளர்த்திட்டு அப்புறம் தூக்கி போடுங்க. அடுத்து மருதாணியை காட்டுவாங்க. இதோ பாருங்கள், இங்கே மருதாணி, பவுனம்மா வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய மருதாணியை பாருங்கள். பெண்கள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் வளர்த்த வேண்டும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மருதாணியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதை வைத்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், பெரிய எண்ணெய், பெண்கள் கையை சுத்தம் பண்ணுறதுக்கு, இன்னி கிருமி நாசினி நம்ம சொல்கிற மாதிரி நேச்சுரல் சானிடைசர் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மருதாணியை பயன்படுத்தலாம். நீங்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி இத்தனை பலன்களை வீட்டிலேருந்து பெறணும் அப்படின்னா பவுனம்மா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தை வீட்டில் அமைச்சிக்கங்க. 0 ரூபீஸ் செலவில் நீங்களும் பலன் பெறலாம். இதை பற்றி மேலும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதரவு அள்ளித்தாருங்க. கீழே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு டிப்ஸுகளை பிரத்யேகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே இலவச நிகழ்ச்சிகளை பார்த்தவங்க அதுக்குள்ளே பாருங்கள், இந்த சுண்டைக்காய் காட்டிடுமா, சுண்டைக்காய் மரண்ட்டோம் பார்த்தீங்களா? எவ்வளவு தான் காட்டுறதுக்கு வரிசையாக இருக்குது, நிறையா இருக்குது. ஒன்று பிளான் பண்ணாலும் ஒன்று மறந்துடுறேன். இதோ சுண்டைக்காய், இதோ அங்கே ஒரு பக்கம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு சுண்டைக்காய் மருந்து செய்யறதுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? கஷாயம், சரிங்களா? இறைவா, இயற்கையின் அற்புதத்தை அனுபவிக்க அருள் புரிந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? இதோ பாருங்கள், இங்கே ஒரு கற்பூரவள்ளி, இது ஒரு பிரண்டை, துளசிகளெல்லாம் இப்போதைய சீசனுக்கு வாடி இருக்குது, சரிங்களா? அடுத்தது மறுபடியும் வரும். இதோ வெங்காயம் இங்கே முளைச்சிருக்கு. ஏற்கனவே வெங்காயத்தை கல்டிவேட் பண்ணதை நம்ம காமிச்சிருக்கோம். இங்கேயும் பார்த்துங்க, ஏற்கனவே பச்சை மிளகாயும் பார்த்துருக்கீங்க, சரிங்களா? இனி நிறையா விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. சொல்லிகிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும், அவ்வளோ இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் நானும் பவுனம்மாவும் உங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.